கர்த்தருக்குள் பிரியமான அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளைக்கு ஆராதனை பந்தங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே விசேஷ விதமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்து போன 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்மணி போல காத்தார், வழி நடத்தினார், சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், நமக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பை தந்து ஆண்டவர் நடத்தினார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படிய இன்னொரு தருணத்தை சபை மக்களாய் நம் வீட்டிலிருந்து அவரை ஆராதித்து அவருக்கு துதியும் கனத்தையும் மகிமை செலுத்தும்படியான ஒரு மகிமையான நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற நாம் இந்த நாளில் அவருக்குரிய விதத்தில் நாம் ஆராதிக்க கர்த்தர் தாமே விரும்புகிறார். பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படியா இந்த நாளை கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம், ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தகுதி உள்ள பிள்ளையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா. கர்த்தாதி கர்த்தனும் ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனுமானவரே, அப்பா, உம்மை நினைக்கவும் உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்தரிக்கவும் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். நாங்கள் மண் என்று நினைவு கூறுகிறோம் தகப்பனே. இந்த மண்ணுக்கு பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை ராஜா. இந்த மண்ணுக்கு ஜீவனை தந்து பலனை தந்து கிருபைகளை தந்து நாள்தோறும் எங்களை ஆண்டவரே அறியாத எட்டாதமான வழிகளை வழி நடத்தி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து, ஆண்டவரே எல்லா விக்கினங்களுக்கு விலக்கி காத்து, எல்லா வாதைகளுக்கு விலக்கி காத்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து நடத்தின எல்லா விதமான ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம், மகிமையான ரத்தம், பரிசுத்த ரத்தம், சாத்தானின் தலையை நசுக்கின ரத்தம், உலகத்தை ஜெயித்த ரத்தம், இந்த நாள் எங்களை கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளும் புறமாய் உச்சந்தலைமை உலகால்வல் எங்களை கழுவி இந்த நாளில் பாப்பா உமக்கு உரிய பாத்திரங்களாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான உலகத்தின் காரியங்கள், உலகத்து அதிகமான தந்திரங்கள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லாம் முறிக்கப்பட்டு போகட்டும். வீட்டிலிருந்து ஆராதித்தாலும் அப்பா உம்முடைய பிரசனம் எங்கள் வீட்டில் இறங்கி வரட்டும், எங்கள் குடும்பத்தின் மீது இறங்கி வரட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளில் ஆராதிக்க போகிற பிள்ளைகள் மீது விசேஷமான ஒரு அபிஷேகம் இறங்கி வருவதாக. சிறு பிள்ளை செய்கிற எல்லா விதமான காரியத்தின் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீ ஜெபத்தை கேட்குற ஆண்டவராக இருப்பதனால் இந்த நாளில் கர்த்தாவை ஜெபிக்கிற பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே கர்த்தாவை நீ விடுதலையும் சமாதானத்தையும் அப்பா நீ தந்து எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் சாட்சிகளை அங்கீகரியும் தகப்பனே. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசும். அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆண்டவரை கிருபைகளை நீ தந்து இந்த நாள் முழுவதுமாய், இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய பாத்திரை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு வசனத்தை தந்திருக்கிறார். ஏசாயா 60 அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியார் இந்த பூமியை இருள் மூடிக்கொண்டாலும், ஜனங்களை காரிருள் மூடிக்கொண்டாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய மகிமை உதிக்கும். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகள் மீது உதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாதபடி, எதை குறித்தும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு நாம் ஒவ்வொரு மணித்துளியும் நடக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த பரிசுத்த தேவனை நாம் இந்த நாள் ஆராதிக்க வரப்போகிற பிள்ளைகளோடு இணைந்து நாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா. ஆமேன் ஆமேன். Praise the Lord, everyone. Greetings to one and all in the matchless name of our Savior Jesus Christ. It is only by the grace of God that we are here in this month of June, and I welcome you all who have tuned in today in our Sunday worship to praise God. Let us begin this worship with a word of prayer. Appa, we thank you for your time. We thank you for being present here. We thank you, Lord Jesus, because you are Lord of all. We thank you for your sovereignty. We thank you for your mightiness.
Lord Jesus, Appa, we thank you for being present here. And we know that, Lord Jesus, you're present here with an expectant heart. Father, help us to, Father, shed all our inhibitions and praise you and glorify you and magnify your holy name. Anoint us, sanctify us, and remove all the impurities that is within us so that we can reach your presence with the utmost holiness. In Jesus' holy and mighty name, I pray. Amen. We're all called church for a reason. We're all God's chosen ones, and we're all called out of a life of sin. We're all called to God, to minister unto Him, to reach out to the needy, to reach out to the underprivileged. And we praise God that He has given each and every one of us a burden to minister to Him. And only because of His grace that we are all present here to worship Him. So let us just submit ourselves and just look up to Him with utmost reverence and glorify His holy name. And we are all called to minister to Him, and we all look forward to a reward of the eternal life that He has promised each and every one of us. So as we await His reward, as we await His coming, and as we await to partake in the communion that He has promised each and every one of us, let us just praise Him and glorify Him and worship Him, because worship is what He loves and what pleases Him. And let's just submit ourselves. The good thing about worshiping Him in our homes is we do not have to put up a front. We do not have to be someone else. We can just be ourselves. We can just worship Him in whatever way we want. We can kneel down, we can stand up, we can jump, we can dance, we can do anything, whatever, however you feel you want to worship God. Just worship Him with all your heart, with all your soul, and just give Him all glory and honor. உச்சிதங்களே உமக்கு தனியாய் கொடுப்பேன்.
ஆம் கர்த்தாவே, ஹalleluya ராஜா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் கர்த்தாவே, ஹalleluya ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே, I believe நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் we've all been through situations where we've had to face either between death or life. I know I have been, and God has been merciful. God has been faithful to me, and I know that God has been faithful to each and every one of you. மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொன்ன மாதிரி, even though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for you are with me. Our Lord is faithful to fulfill his promises, and he has fulfilled his promises in each and every one of our lives. Even in our current situation, in this pandemic, God has been faithful. When we are hearing the news of death, and when we see the counts of death increasing day by day in so many places, God has been merciful and faithful and loyal to us, to each and every one of us, and protected us and extended his shield over each and every one of us and our families and our loved ones. So I praise him and I worship him for it. As Paul says in 1 Corinthians, "O death, where is thy sting? O grave, where is thy victory? For you have obtained victory over death and over the grave on the cross." So we are not fearful of this physical death, for you have promised each and every one of us eternal life, the life that you have promised. Appa, we thank you, Lord Jesus. We praise you, we glorify you, and we look forward to having communion with you, to partake in your glory in the day of your coming. And we praise you, we glorify you. We praise and thank God for keeping us alive, for protecting us, and constantly and continuing to extend his protection over each and every one of us according to his promises in Psalm 91. We praise you, Appa. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லுகிறார், கலங்காதே, கலங்காதே, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நன்றி ராஜா. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக,
அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீங்கள் போதுமானவராய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் சொன்னது போல கர்த்தாவே, உலகம் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்க கர்த்தாவே. ஒரு நாள் எங்களை விட்டு விலகி போக மாட்டீங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா. You're a God who loves us no matter what. You do not forsake us. அப்பா, we thank you Lord Jesus. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆவி இயேசப்பா எங்கள் மேலே வந்து அசைவாடுகிறதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா. உம்மை தாவீதை போல் நாங்கள் துதிக்கிறதுக்காக, பாடுறதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீங்கள் மாத்திரமே உயரப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. We lift you up on high, Lord Jesus, and we magnify you and we glorify you for who you are, Lord Jesus. Yes, Master, because you are more than enough for us, Lord Jesus. Yes, Master, your love is more than enough for us, Lord Jesus, and we are ever so grateful for you in our lives. கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடினால் தாவீதை போல் பாடுவேன் என்று இந்த பாடலை நம்ம பாடும்போது எல்லாரும் கர்த்தரை உற்சாகமாக பாடுங்க, அவரை துதிங்க, அவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தை நினைச்சு அவரை மேன்மைப்படுத்துங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. இந்த வேளையில கர்த்தாவே எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய ஆவினால் நிரப்பினதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில கர்த்தாவே ஹல்லேலூயா எங்க மத்தியில கர்த்தாவே நீங்க உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீங்க உம்முடைய ஆவினால நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்க நிற்கிறதும் நிர்மூலமாகாம இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நாங்க பிரீத் பண்ணிட்டு இருக்கிற இந்த breath கர்த்தாவே, it is from you, it is your grace Lord Jesus. Yes Master, we have nothing Lord Jesus but you to be proud of, but you to be boastful of. Appa, we praise you. Appa, we thank you. Appa, we give you all glory and honor and thanks. Appa, உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. சப்பா நீங்க எங்களுக்கு கிருபையா கொடுத்த சப்பா இந்த மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த மாதம் முழுதும் கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே, மீதி இருக்கிற வருடத்துல உம்முடைய கிருபை எங்களை தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாம மாத்திரமே எங்க மூலமா, எங்க குடும்பங்கள் மூலமா, எங்களுடைய உற்றார் உறவினர்
கத்தாவை ஜெபிக்கிற ஒரு ஆவி, ஊழியத்தின் ஆவி இயேசப்பா, நாங்க உங்களுடைய மகிமைக்காக உபயோகப்படுத்துறதுக்காக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. மீதியுள்ள நேரத்தை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா காரியங்களும் இயேசப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ராஜா ஹல்லேலூயா. நீர் பெரிய ஒரு வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே, இந்த சர்வீஸில் எங்களை ஆண்டவரை ஜெபிக்க கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் பாவங்கள் ஆண்டவரே, இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம், வறுமைப்படுத்துகிற ராஜா. நீர் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறீர், அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே நீர் பெரிய ஒரு வல்லவராய் இருக்கிறீர், மகா கனம் பொருந்தியவரே, மகா கிருபியுள்ளவரே உம்மை துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, யோகாவா இருந்து ஆண்டவரே எங்களை எல்லாம் பார்த்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர், அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யோகாவா ரஃபாவா இருந்து ஆண்டவரே எங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிற நல்ல மருத்துவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, யோகாவா ரூவா இருந்து ஆண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர் என்றும் அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே, எங்களை மட்டும் உதவின தேவன் உண்மை சோத்தரிக்கிற ஆண்டவரே. எல்ரோய், எங்களையும் கண்டீரே, அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் கருவில் இருக்கும் முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் எடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இறங்கும் ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கேட்டு இறங்குவதற்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே ஆண்டவரே, எல்ரோயா இருந்து எங்களை கண்டீரே, அதற்காக நன்றி ராஜா. யோகாபா ஷலாம், எங்களுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். யோகாபா நிஷி, ஆண்டவர் நீர் எங்களுக்கு என்னால் வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆண்டவரை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே ஆண்டவரே, எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், தானியேலின் தேவன் உம்மை துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, வனாந்தரத்தில் ஆண்டவரே கண்மலை பிளந்து தண்ணீர் புறப்பட பண்ணின தேவன் உம்மை துதிக்கிற ராஜா. செங்கடலை பிளந்தவரை உம்மை துதிக்கிறோம். யோர்தானை நிற்க செய்த தேவனை உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டி கர்த்தாவை உம்மை துதிக்கிறோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றின தேவன் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் இறங்குவீராக, எங்கள் ஜெபத்தை கேட்பீராக, அதற்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே மரித்து உயிரோடு எழுந்தீரே, எங்களுக்காய் எங்கள் பாவங்களை போக்கினீரே, எங்களுக்காய் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுக்காய் ஜீவ பலியாக வந்து ஆண்டவரே 3ஆம் நாளில் உயிர் தெளிந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் இறங்குவீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர், நல்ல சிநேகிதனாய் இருக்கிறீர், நல்ல சமாரியனாய் இருக்கிறீர், நல்ல மூத்த சகோதராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. பிதாவின் வலது பரிசுத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை ஆண்டவரே நீ கேட்கும்படி ஜெபிக்கிறோம். இறங்குவீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மையே துதிக்கிற ராஜா. அன்பின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தின் ஆவியானவரே துதிக்கிறோம். வழி நடத்துதலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஞானத்தின் அதிபதியை உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே எங்க ஜெபத்தை ஏறெடுக்க நீர் இறங்கி வருகிறீர், அதற்காக நன்றி. இந்த ஜெபத்தின் போது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் முழுவதும் இருக்கிற ஆண்டவரே, எங்க ஆண்டவரே இந்த வீட்டில் எல்லாரும் நாங்கள் ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும் போது நீர் எங்கள் மத்தியில் உலாவதற்காக, அசைவாடுவதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருத்தர் மேல நீர் உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுகிறீர், அதற்காக நன்றியோடு நம்ம சோத்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த இந்த ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த UK தேசத்தை நீர் உருமாற்றுகிற ஆண்டவரே, எழுப்பும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரே தேவன் இல்லை என்று மதிக்கேடர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் பேசும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே, மக்கள் இடத்தில் இருக்கிற ஆண்டவரே இந்த இச்சை காரியங்களே கொள்ளாத ஆண்டவர் பொறாமை எல்லாத்தையும் எடுத்து போடுவீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேசித்தனத்திலிருந்து எடுத்து போடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மக்களை உருமாற்றும்படிக்காக இடப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு மக்கள் மேலும் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த UK தேசத்தை எழுப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த தேசம் ஒரு எழுப்புதலை காணும்படிக்காக ஜெபிக்கிற ராஜா. திறப்பின் வாசல் என்று ஜெபிக்கிறோம். நீர் இறங்குவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் எதை கேட்டால் நீர் தருவேன் என்று சொல்லீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ராஜா. நீர் எங்களுக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி. இந்த தேசத்தை நீர் தொடும் ஆண்டவர், ரட்சிப்பீராக ஆண்டவரே. மக்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவர், எல்லாரும் வழி விலகி போகிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த மந்தைகளால் உம்மை சேர்த்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தர், ஒவ்வொரு ஆண்டவர் மக்களின் தொடுவீராக ஆண்டவர். இந்த UK தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்தின் தொடுவீராக இப்பொழுதே நீர் உருமாற்றுகிற, அதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நீர் இறங்கி ஆண்டவரே இந்த மக்களை ரட்சிக்கும்படிக்காக உம்முடைய பாதத்தில் கெஞ்சுகிற ராஜா. இறங்குவீராக. அந்த சபைகள் எல்லாம்
எழும்பும்படிக்காக எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்தில் கொடுக்கிற ராஜா கர்த்தாவே, ஆபத்து நாள் என்னை நோக்கி கூப்பிடு, நீர் எங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றும் என்று சொன்னீர் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் இந்த ஆண்டவரே இந்த ஜெபத்தை கொடுக்கிறோம், ஜெப குறிப்பை கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, ரட்சிக்கிறீர் அதற்காக நன்றி ராஜா. இந்த யூகே தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் ரட்சிப்பீராக ஆண்டவரே. குயின்காக ஜெபிக்கிறோம், பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தா மினிஸ்டர்ஸ் எம்பிஸ்க்காக ஜெபிக்கிறோம், எல்லா காவல்துறை ராணுவத்துறை அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இவர்கள் எல்லாத்தையும் தொட்டு ஆசீர்வாதம் ரட்சிப்பு தருவீராக கர்த்தாவே. ஒரு நல்ல டிசிஷனை எடுக்கக்கூடிய மக்களாய் வரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே கூடும் ஆண்டவரே. இதெல்லாம் நமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. எல்லா தேசத்துக்காக ஜெபிக்கிற, எல்லா தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறீர் கர்த்தாவே. எல்லா ரட்சிப்பு வருவதாக எல்லா தேசங்களும் இப்பொழுது ரட்சிப்பை எழுப்புகிறீர், அதற்காக நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. நீ தருகிறீர், நாங்கள் விசுவாசி என்னுடைய விசுவாசத்தில் கேட்டாலும் நீர் அதை தருவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய விசுவாச கேட ஒரு நாளும் குறைபடுவதில் ஆண்டவர், வருத்தங்கள் பசிதாக ஏற்பட்டாலும் எங்களுடைய விசுவாசம் குறைவதில் ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேலை காண்கிற தேவன் ஆண்டவர், நீர் உறங்குவதில் தூங்குதல் என்று சொன்னீர், அதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே மக்கள் படுகிற பாடுகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. நாங்கள் செய்தி தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொரோனாவில் ஆண்டவரே மக்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவர் இந்த இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு இருக்கிறது, அது எல்லாத்தையும் நீர் தடுத்து போடுகிறீர் ஆண்டவரே. இந்த சாத்தானின் கெட்ட கிரிகளை அழித்து போடுகிற ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அந்த சாத்தானின் வல்லமைகளை எல்லாத்தையும் ஒழித்து போடுகிற, அதற்காக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுதே கட்டளையிடுகிற ராஜா, நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. மக்களை பார்த்துக் கொள்கிறீர், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஒவ்வொரு மக்கள் மேலும் தெளிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸை எடுத்து போடுகிற, அதற்காக நன்றியோடு 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 துதிக்கிற ராஜா. இந்த வீரியத்தை எடுத்து போடும், டெத் ரேத்தை எடுத்து போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே. அந்த 97% இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தொடுவீராக. எல்லாரும் ஆண்டவரே நீர் உருமாற்றும்படிக்காக மன திரும்புதலை உண்டாக்குகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய கோபக்கினை எல்லாத்தையும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. நீர் மனது உருவீராக, அதற்காக நன்றியோடு சோதரிக்கிற ஆண்டவரே. கதை இந்தியாவில் இருக்கிற இந்த வெட்டுக்கிளி பிரச்சனை இருந்து இப்பொழுது விடுதலை தருவீராக. அந்த வெட்டுக்கிளிகள் அழிந்து போவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிற ராஜா. கர்த்தாவே, இந்த வெட்டுக்கிளிகளால் ஆண்டவரே இந்த மக்கள் எல்லாம் பாடுகிறார்கள் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் விவசாயங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது ஆண்டவர். இதெல்லாம் இப்பொழுதே ஆண்டவர் மாறுவதாக. ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குகிறீர், ஒரு நன்மையை உண்டாக்குகிறீர் ஆண்டவர். எல்லா துன்பங்களையும் போக்குகிறீர், நன்மையை தருகிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த வெட்டுக்கிளிகள் இப்பொழுது அழிவதாக மக்களுக்கு ஒரு விடுதலை தருகிறீர் கர்த்தாவே. இந்த வெட்டுக்கிளிகளால் விவசாயங்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே மக்கள் உணவிடமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இப்பொழுதே தொடுவீராக ஆண்டவரே. இந்த கொரோனாவில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களை தொடுவீராக. இப்பொழுதே ஆண்டவரே, இப்பொழுது இந்த இந்திய தேசத்தை தொடுவீராக. அதற்காக நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அமெரிக்க அதிபருக்காகவும் அங்கே நடக்கிறாங்க இன பிரச்சனைகளுக்காகவும் சபைகளுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துகிற என் தேவன் தகப்பன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு நீர் இடைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, அந்த அமெரிக்க தேசத்திலே நீர் கொண்டு வர அப்பா, எல்லா தேசத்திலும் ஆண்டவர் இந்த இன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறதா நீர் அறிவீர் தகப்பனே. இந்த ஒவ்வொரு இன பிரச்சனைக்கு பின்னாக செயல்படுகிற எல்லாவித சத்துருவின் காரியங்களை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, அந்த அதிபருக்கு எதிராக நடக்கிற எல்லாவித பில்லி சூனிய கட்டுகள் அப்பா, யாகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை தாங்க, ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே ஒரு விடுதலையை தாங்க தகப்பனே. ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலோடு கூடிய அப்பா எல்லா மக்களும் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் மீது உம்முடைய வாயிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வைத்திருக்கிற அந்த வார்த்தையில வல்லமை உண்டு தகப்பனே. அப்படிப்பட்ட வல்லமையில நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த பூலோகத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் எதை கேட்டாலும் செய்வேர் என்று சொல்லியிருக்கிறேன். எதை நாங்கள் கட்டினாலும் ஆண்டவரை கட்டவிழ்த்தாலும் அது பரலோகத்திலும் கட்டப்படுவதற்காக கட்டவிழ்க்கப்படுவதற்காக நன்றி தகப்பனே. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. இப்ப எல்லாவித பிரச்சனைகளும் ஆண்டவரே இயேசுவின்
நாமத்துல மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா இது ஒரு இன பிரச்சனைகளாய் வராதபடி அப்பா நம்முடைய ரத்த கொட்டைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு சபைகளுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா சபையில ஒரு எழுப்புதலை நீ தருகிறீர். மணவாளனை உம்முடைய மணவாட்டிகளை அப்பா நீர் தயார்படுத்துகிறீர். பரிசுத்த பிள்ளைகளாய் மாற்றுகிறீர். அப்பா எழும்பி பிரகாசிக்க உதவி செய்கிறீர். உத்தமம் உண்மையா நடக்கிற ஒவ்வொரு சபைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை தாங்க தகப்பனே. ஞானமாய் நடக்க அப்பா நீர் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா சபைகளை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், குற்றப்படுத்துகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து துரத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் வழி நடத்துங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அப்ப அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு செய்கிற காரியங்கள் பெரியதா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்தியங்களுக்காக நன்றி செலுத்த கிருபையும் சத்தியம் அப்பா நாங்கள் கழுத்திலே பூண்டு கொண்டு ஆண்டவரே அப்பா இருதயத்தின் பலகையில எழுதி கொண்டு அப்பா ஒவ்வொரு நாள் நடக்க நீர் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா உம் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள். அப்பா உம்முடைய வழிகளை செம்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, உம்மோடு நாங்கள் நடக்க அப்பா நீர் உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ எங்களை முற்றிலும் தாழ்த்துகிற ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு தேசத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. நீர் மாத்திரம் உயருங்க. உம்முடைய நாமம் மட்டும் உயரட்டும் தகப்பனே. அப்பா நீர் பெருகும், நாங்கள் சிறுக உம்முடைய பாதத்தில் கொடுக்கிறேன். அப்பா இயேசுவின் மூலம் கேட்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என்று நினைத்து நான் உயிர்
everyone, and praise the Lord. I hope you're all keeping safe and well and enjoying the beautiful weather that we've been blessed with today. Can you believe it's June already? I can't. It's crazy, right? Anyway, back to the point. Last month, GGIC Kids did some amazing challenges and activities that really helped us learn more about God and bring us closer to our Saviour. And we wanted to share this journey with you. So, over the next 4 weeks, we're going to be bringing you guys a series on all the fun and amazing activities and challenges that we participated in. This week, we're going to be bringing you part 1 of our GGIC Kids Seniors 20 to 30 Challenge. Now, I'm not going to say any more than this because we've got 3 amazing commentators that are going to be giving us all the details on this amazing challenge. So I hope you enjoyed the video and see you after. Bye! Welcome to GGIC Kids News Channel. I am your host, Greta Thangaraju. We have some important stories to share with you. I'm your host, Sharon Serafina. I'm your host, Danica Prabhu, and here is today's news. In April, we completed a project called the 20 to 30 Challenge. So the first challenge was done by our very own Jessica Edward. So Jessica challenged the GGIC kids to make a list of all the things that they're grateful for, and on the back write a poem. She asked us to present this in a poster form. These are the responses of Jessica's challenge. Everyone worked really hard, and we received lots of heartfelt and passionate prayers. Back to you, Danica. For the 21st of April, we had Nathaniel Prabhu. Danica, why are you saying Nathaniel? He's your brother. No, he's not. He's Tumby. Sorry guys, so back to what I was saying. On the 21st of April, Dumby challenged our kids of our church to create a bookmark about one of these Bible verses. This challenge was very creative. What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares. These are the bookmarks that we did. We all worked really hard, and that concludes day 2. Back to you, Greta. I was going to get some toilet paper and I asked the manager and they said they were out of stock. At home, Greta, you're on TV. This is funny. Hopefully you guys didn't hear that. So for day 3, the challenger was Jack Edward, and for his challenge, he asked us to draw a picture about our favorite Bible stories, then summarize it. Fun, and we all enjoyed it. Back to you, Danica. So, we are on day 4. Our challenger for this day is... Danica, you're facing the wrong way. Thanks for telling me, Sharon. Sorry, everyone. So, for day 4, our challenger was Jeremy Rajan. He challenged us to create a poster about a verse that he had sent to us. After that, we will write a couple of sentences on that verse that meant to us. These were Romans 6:23, John 14:6, and Corinthians 5:17. You have no equal, now and forever, God you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the reign above. This challenge was very fun and creative to do. Now let's head over to Sharon. Hi. Sharon, what are you doing? Oh, nothing much. I was just looking at these beautiful daisies. And they're superheroes? Of course. Boom, boom. Sharon, we're live on TV.
TV. Dad, we're on TV. I'll talk to you after. I'm really sorry. Oh, are we? Hi, guys. Sam, we really haven't got time for this now. Sorry, guys. For day 5, we had our very own Greta as our challenger, and she had challenged us to make a comic strip about a Bible story of our choice. And she had also asked us to write why we had chosen this Bible story. Greta, I really like your challenge. It was very fun and imaginative. Now let's get back to her. Hope you all enjoyed the video, but did you think that was it? Oh no. Next week, part 2 will be coming out, so be sure to tune in on our church service every Sunday at 4:30 to check out the rest of our series. I hope you all have a blessed and safe week. I love you all and miss my church family. Bye! I hope you enjoyed the sunshine as well. ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் மீண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1945 வருடம் 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிந்த பின்பு அந்த இடத்துல ஹங்கேரியை சேர்ந்த ஆண்ட்ரூ தாமஸ் என்பவரை ரஷ்ய ஆர்மி அவரை கைது செய்து அவரை கொண்டு போய் ஒரு தனிப்பட்ட சிறையிலே அவரை அடைத்து வைத்தார்கள். அந்த ஆண்ட்ரூ தாமஸ் 2000 வருஷத்தில் அன்னைக்கு அவர் மீண்டுமாய் விடுதலை செய்யப்பட்டார். அப்படி என்றால் ஏறக்குறைய 55 வருடங்கள் அவர் சிறைசாலையிலே ஒரு தனிப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில் செல்லும் போது அவருக்கு வயது 20, சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டது ஒரு வயது 75. 55 வருடங்கள் அவர் சிறைசாலையில் கைதியாக இருந்தார். அவர் விடுதலையாக்கப்பட்டு வெளியில் வந்தபோது அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டார். வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார், கொடிகளை பார்த்து சந்தோஷப்பட்டார். ஆனால் அவருடைய சந்தோஷமெல்லாம் அதில் அதிகமாக நாட்டம் செலுத்தாதபடி அவர் ஒரு காரியத்தை குறித்து அந்த அதிகாரத்தில் கேட்டார். எனக்கு என் முகத்தை பார்க்க வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு கண்ணாடி தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் அவர் விண்ணப்பமாய் கேட்டார். அப்போது அந்த அதிகாரிகள் அவருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றும்படி அவர் கையில் ஒரு கண்ணாடியை கொடுத்தார்கள். அந்த கண்ணாடியை வாங்கின அந்த ஆண்ட்ரூ தாமஸ் தன் முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். உடனே கண்ணாடி கீழே போட்டுவிட்டு அழ ஆரம்பித்து விட்டார், கதற ஆரம்பித்தார். ஏனென்றால் ஒரு உருவம், அவருடைய உருவம் என்ன என்பது 55 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆண்ட்ரூ தாமஸ் பார்த்தார். அப்போது அவர் வாலிபனாக மிகவும் அழகான திடகாத்திரமான ஒரு வாலிபனாக இருந்த அந்த முகம் மட்டும்தான் அவர் நினைவில் இருந்தது. இந்த 55 வருடங்கள் கழித்து மீண்டுமா தன் உருவத்தை பார்க்கும்போது அவர் உருவம் மிகவும் வித்தியாசமாய் மாறி போயிருந்தார். அவர் மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு அழத் துவங்கினார். எப்படியோ இருந்த என்னுடைய உருவம் இப்படியாய் மாறிவிட்டதே என்று சொல்லி அவர் தன்னை வருத்தப்படுத்தி கொண்டதை அந்த ஒரு உண்மையான நிகழ்ச்சி மூலமாக நான் அறிந்து கொண்டேன். அதை ஒரு கூகுளில் நான் வாசித்தேன். அது உங்களுக்கு இந்த நாளில் இந்த சம்பவத்தின் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தையும் இணைத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக கண்களை மூடிய தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா நாங்கள் ஆண்டவரை தியானிக்க போகிற வசனம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், எங்களை பலப்படுத்துவதாய் காணப்படட்டும். அதன் மூலமாக எங்களை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தான் உம்முடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்கள், இந்த நாளில் கண்ணாடி பார்க்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம வீட்டில் எல்லா இடத்திலும் கண்ணாடி வைத்திருக்கிறோம். பெட்ரூமில் வைத்திருக்கிறோம், ஹாலில் வைத்திருக்கிறோம், பாத்ரூமில் வைத்திருக்கிறோம். அநேக இடத்துல கண்ணாடியை வைத்து நம்முடைய உருவத்தை நாம் அடிக்கடி பார்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆதி காலத்தில் கண்ணாடி அப்படி இப்படியா நம்ம இருக்கிற வசதி போல் ஆதி காலத்தில் கிடையாது.
ஆதி காலத்து மக்கள் எல்லாம் தண்ணீரில் போய் தன் முகத்தை பார்த்து தங்கள் உருவம் இப்படியா இருக்குன்னு அறிந்து கொண்டார்கள். காலம் போக போக வெள்ளி, செம்பு, பித்தளை எல்லாவற்றையும் நன்றாக அதை தேய்த்து பளபளப்பாக்கி அதன் மூலமாக தங்கள் உருவம் என்ன என்பதை அவர் பார்த்து கொண்டார்கள். அப்போ இந்த உருவத்தை காணும்படியாக ஒரு கண்ணாடி அவர்களுக்கு உபயோகப்பட்டது. நான் கூகுளில் போய் அதிகமாக கண்ணாடி பார்ப்பவள் யார், ஆனா பெண்களா என்று சொல்லி நான் கொஞ்சம் அதை வாசித்து பார்க்கும்படிய கூகுளுக்கு சென்றேன். அப்போது இந்தியர்களை பற்றி அதில் குறிப்பிடவில்லை, பிரிட்டிஷ்காரர்களை மட்டும் பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் பெண்கள் ஒரு நாளைக்கு 71 முறை தன்னுடைய முகத்தை, தன்னுடைய உருவத்தை பார்க்கிறாள் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆண்கள் 16 முறை கண்ணாடி பார்க்கிறாள் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ இந்திய பெண்கள் எத்தனை முறை கண்ணாடி பார்ப்பாள் என்பது எனக்கு தெரியாது. அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அது 20 இருக்கலாம், 25 இருக்கலாம், 100 இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நம்முடைய உருவம் என்ன என்பதை நம்ம அடிக்கடி போய் கண்ணாடியில் பார்த்து அந்த உருவத்தில் ஏதாவது குறை இருந்தால் நம்ம அதை சரி செய்து கொள்கிறோம். குறிப்பாக தலை வரும்போது ஒரு முடி கீழே தொங்கினாலும், ஒரு முடி மேலே இருந்தாலும் அதை சரி பண்ணிக் கொள்வதற்காக என்ன செய்யணும், அதிக முயற்சி எடுத்து அதை மறுபடியுமாய் அந்த தலையை ஒழுங்கானபடி நாம் அதை அலங்காரம் செய்து நம்ம அப்படியே நம்முடைய உருவத்தை மெயின்டைன் பண்ணுகிறோம். அதற்கு உதவி செய்வது எதுன்னு சொன்னால் கண்ணாடி. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த நாளில் நம்முடைய உருவம், நம்முடைய சாயல் எப்படியா இருக்குது என்பதை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பின் பெயர் இந்த நாளில் நம்முடைய உருவம் அல்ல என்றால் நம்முடைய சாயல் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழாக நான் பேச விரும்புகிறேன். பாருங்க, அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் ஆதியாகவும் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் யாருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் யாவரும் தம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் நம்முடைய தகப்பனை போல ஒரு உருவத்தில் நாம் இருந்தாலும், ஆனால் உண்மையான ஒரு சாயல் யார் என்றால் நாம் அனைவருமாய் தேவனுடைய சாயலை பெற்ற பிள்ளைகள் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆண்டவர் தேவனுடைய சாயலை தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம தகப்பனை உருவத்தையோ இல்லை தாயுடைய உருவத்தை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்தாலும் கர்த்தர் நமக்குள்ளாய் இந்த உலகப்பிரகமான அதாவது சரிய பிரகாரமாக நம் உருவத்தில் வேறுபட்டிருந்தாலும் உள்ளான மனுஷனாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் தேவனுடைய சாயலை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் அப்படிதான் சொல்கிறது. இந்த ஆதியாகமத்தினுடைய முக்கியமான காரியம் என்றால் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று சொல்லி என்ன சொல்றோம், நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் நம்முடைய வெளியரங்கமான அந்த உருவத்தை நாம் கண்ணாடியில் பார்ப்பதை போல நம்முடைய உள்ளான மனுஷனுடைய சாயல் எப்படியா இருக்குது என்பதை குறித்து வேதத்தினுடைய வசனத்தின்படியாக நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22லிருந்து 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை நீங்களும் கேளுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய வேதத்தை திருப்பி என்னோடு இணைந்து வாசிக்க முடியாமல் அன்போடு கேட்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் இருங்கள். என்னதனால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாததினால கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்ன என்பதை மறந்து விடுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக நாம் நம்முடைய உருவம் என்ன என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு உருவம் இருக்கிறது, வாலிபன் ஆகும்போது நம்முடைய உருவம் மாறுகிறது, பிறகு கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆகும்போது ஒரு உருவம் மாறுகிறது, அதுக்கப்புறம் நம்ம வயதான பிறகு நம்முடைய உருவம் மாறுகிறது. இது இயற்கையாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக வாழ்கிற அனைவருக்கும் நடைபெறுகிற ஒரு காரியம். ஆகவே இந்த உருவம் எப்படி மாறினாலும் சரி, ஆனால் உள்ளான மனுஷனுடைய உருவம் மட்டும், அவனுடைய சாயல் மட்டுமே என்றுமே அது தேவ சாயலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த மாதிரி சாயலில் நாம் காணப்படுகிறோமா என்பதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க விரும்புகிறேன். பாருங்கள், முதலாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும்போது நம்முடைய உருவம் நீட்டாக காணப்படும். அதே சமயத்தில் நம்மளுடைய சட்டையிலோ நம்மளுடைய கோட்டிலையோ நம்முடைய சேரீலையோ இல்லைன்னா நம்ம போட்டிருக்க சுடிதார்லையோ மற்ற ட்ரெஸ்லையோ ஒரு அழுக்கு இருந்தால் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் போது நம்ம என்ன செய்யும்? நம்மை அழுக்காக தான் அந்த கண்ணாடி காட்டும். அப்போது நம்மளுடைய அந்த அழுக்கு கண்ணாடி நமக்கு தெளிவாய் காட்டுவது போல இந்த நாளில் கூட உள்ளான மனுஷன் அவன் சரியானபடி இருக்கிறானா என்பதை காட்டிக்கொள்ளும்படியாய் நாம் ஆவிக்குரிய கண்ணாடியில் நம்முடைய உருவத்தை நாம் பார்க்கும்போது அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் என்பதை நாம் வேத வசனம் மூலமாக இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு உதாரணமாக வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு காரியம்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18-20 மட்டுமே நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த இடத்துல கெட்ட குமாரன் இல்லை என்றால் இளைய குமாரனை குறித்து அந்த சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 18-20 அவன் இப்படியா சொல்லுகிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான் என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இளையகுமாரனை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும். இளையகுமாரன் நல்ல ஒரு தகப்பனிடத்தில் வசதியாக எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்த ஒரு இளைய மகன். அவனுக்கு வேலை செய்யும்படி அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவன் நினைத்ததெல்லாம் அவனுக்கு தரும்படியாக அவன் தகப்பன் அவனோடு இருந்தார். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு இளையகுமாரன் என்ன செய்யறான்னா, இந்த உலகத்தை பார்த்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அந்த காரியத்தை பார்க்கும்போது தன்னுடைய மனம், தன் இருதயம் எல்லாவற்றையும் அதுக்கு நேராக திருப்பதனால தந்தையிடம் சென்று தன் பங்கை வாங்கி கொண்டு தன் நண்பர்களோடு வெளியே சென்று தன் இஷ்டப்படி வாழ்ந்து ஆஸ்தியை அழித்து போட்டான். அவனுடைய நிலைமை மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டான். பன்றி மேய்க்கும் வேலைக்கு அவன் அழைத்து செல்லப்பட்டான். பன்றி சாப்பிடும் தவிழ் கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை அவன் வாழ்ந்தபோது அவன் தன் நிலைமை சற்று யோசித்து பார்த்தான். என் தகப்பனுடைய வீட்டில் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நான் அவரோடு இருந்தபோது நான் எல்லா விதமான நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். நல்ல சாப்பாடை வைத்துக் கொண்டேன். எனக்கு எல்லாம் வேலை செய்யும்படி 1000 பேர்கள் என்னோடு இருந்தார்கள். ஆனால் இப்போது தகப்பனுடைய காரியத்தை விட்டு நான் விலகி போனதுனால என்னுடைய காரியங்கள் எல்லாம், என் உருவம் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. அவன் தகப்பனத்தில் இருந்தபோது நல்ல வஸ்திரம் தரித்தவனாய், எல்லா விதமான சொல்லப்போனால் எல்லா விதமான ஆரோக்கியமான ஒரு மகனாய் அவன் காணப்பட்டான். ஆனால் தகப்பனை விட்டு, அவருடைய பிரசனத்தை விட்டு அவன் வெளியே வந்தபோது அவனுடைய உருவம் மாறி போனது. அவனுடைய உருவம் எல்லாம் அழுக்காக கந்தையாக காணப்பட்டது. அப்போதான் உணர்ந்தான் அவன், தனக்கு இத்தகைய நிலைமை வருவதற்கு காரணம் என்ன? காரணம் தகப்பனிடத்தில் தன்னுடைய பங்கை வாங்கி கொண்டு தகப்பனு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் உணர்ந்து கொண்ட போது அதற்காக மனம் கசந்து அழுதான். நான் எழுந்து போய் என் தகப்பனத்தில் போய் நான் இனிமேல் என் மகனை என்று கூப்பிடக்கூடிய அருகதை எனக்கு இல்லை, என்னை நீங்கள் ஒரு கூலிக்காரனாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி என் தகப்பனத்தில் நான் போக போகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தான். தன்னுடைய பாவங்களை உணர்ந்து உள்ளத்திலே அதுக்காக வருத்தப்பட்டான், வேதனைப்பட்டான். அப்படியேப்பட்டவன் என்ன செய்கிறான், நேராக தகப்பனத்தில் போக முடியாது. அவன் எழுந்து தகப்பனத்தில் புறப்பட்டு வந்தபோது அந்த தகப்பன் தினந்தோறும் எப்படியாவது ஒரு நாள் என் மகன் என்னை தேடி வருவான், என் மகனை என்னை தேடி வருவான்னு சொல்லி தினந்தோறும் அவனுக்காக காத்திருந்த தகப்பன் தூரத்திலே அவர் வருவதை பார்த்துவிட்டு ஓடிப்போய் அவரை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து அவனை வீட்டுக்கு அழைத்து வந்து அவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம், கையில மோந்திரம், பாதரட்சை எல்லாம் கொடுத்து ஒரு பெரிய விருந்து பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இந்த தகப்பன் தன்னிடத்திலிருந்து ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு சென்ற மகன் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரு நல்ல மகனாக இல்லாமல் வாழ்ந்தான். அவனை அப்படியேப்பட்ட ஒருவனை நான் வீட்டுக்குள்ளாக சேர்த்துக் கொள்வது சரியா இல்லை என்பது அவர் உணரவில்லை. தகப்பன் தன்னுடைய பிள்ளை தன்னை தேடி வருவதை அறிந்த தகப்பன் உள்ளம் அவன் மீது எப்போது ஒரு பரிதபிக்குரிய ஒரு உள்ளமாய் காணப்பட்டது. அவனை வேலைக்காரனாக அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மீண்டுமாய் தன் மகனாக அவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நாம் பாவம் செய்யும்போது, நாம் அவருக்கு விரோதமாய், அவர் பரத்துக்கு விரோதமாய் தவறுகளை செய்யும்போது
உண்மையாய் மனம் கசந்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை குற்றங்களை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்கும்படியாய் அவர் மனதுருகிற கர்த்தராய் இருக்கிறார். இதற்காகவே அவர் ஒரே பேரான குமாரை நமக்கு தந்து இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்த்த தேவனாய்வர். ஆகவே அந்த அருமையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருப்பதனால ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் நம்மை குணமாக்கி மீண்டுமாய் அந்த தகப்பனுடைய அரவணைப்புக்குள்ளாய், தகப்பனுடைய அந்த பிரசனத்துக்குள்ளாய் வரும்போது அவனுடைய ஆசீர்வாதங்களாக அவனுக்கு கிடைத்தது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒருவேளை உள்ளான மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் காணப்பட்டான், நாம் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் உள்ளான மனுஷன் உருவம் இப்போது ஒரு அழுக்காய் காணப்படுகிறது, ஆண்டவரே அந்த உம்முடைய ஆவிக்குரிய கண்ணாடியிலே நான் பார்க்கும்போது என் உள்ளான மனுஷன் எல்லாவற்றும் தீட்டுப்பட்டு இருக்கிறது, ஆகவே அதிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே எனக்கு குணப்படுத்த முடியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது மீண்டுமாய் அந்த உள்ளான மனுஷன் எழுந்து போன அந்த உருவத்தை, அந்த சாயலை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். அந்த வழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு புதிய வஸ்திரத்தை தளித்து புதிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு வல்லமை, கிருபை தந்து மீண்டுமாய் மகனே என்றும் மகளே என்றும் அழைக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இப்படியாய் இந்த உள்ளான மனுஷன் கரைப்படுவதற்கு காரணம் அநேக காரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. சென்ற வாரத்தில் கூட நாம் தியானித்தபடி உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷம் நம்முடைய உருவத்தை மாற்றுகிறது. அதே போல இருமனமுள்ள செயல்கள் நம்முடைய உருவத்தை மாற்றுகிறது. அது மட்டும் 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்கிற காரியங்கள் நம்முடைய உருவத்தை மாற்றுகிறது. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நம்மை தள்ளுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளையாக நாம் இத்தகைய காரியத்தில் வாழும்போது நமக்குள்ளாய் தேவன் வைத்திருக்க அந்த சாயலை நாம் இழந்து போகிறோம். ஆகவே தேவனுடைய அந்த வசனத்தின் மூலமாய், அந்த வசனத்தை நாம் கேட்கிறவங்க மட்டும் இல்லாதபடி அந்த வசனத்தின்படியாக செய்யும் போது கர்த்தர் தாமே நம்முடைய உள்ளான மனுஷனுடைய அந்த சாயலை அப்படியே வைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே அனுதினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய உள்ளான மனுஷனுடைய சாயல் தேவன் சிருஷ்டித்தபடியாக இருக்கிறதா, தேவனை உருவாக்கினபடியா அந்த உள்ளான மனுஷனுடைய உருவம் காணப்படுகிறா என்று சொல்லி நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அதை சோதித்து பார்க்க வேண்டும் சொன்னால் அந்த திருவசனமாகிய அந்த கண்ணாடி முன்பாக நின்று அந்த வசனத்தின்படியாக நாமே சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை தேடி வருகிற யாவரையும் ஆண்டவர் அன்போடு அரவணைக்கிறவர், அன்போடு அவர் எல்லாவற்றிலும் மீண்டுமாய் இழந்து போன யாவற்றையும் நமக்கு தந்து நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள அவர் உண்மை உள்ள தேவன் என்பதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அது தெளிவாய் நமக்கு புரியும். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களிலே அனுப்பினார். ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சோதரமாய் இருக்கிறாய் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் தேவனுடைய புத்திரராய் நாம் காணப்படுகிறோம் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் மறக்கவே கூடாது. ஆக இந்த நாளில் நம்முடைய உருவம், உள்ளான உருவம் அழுக்கிறாய் இருந்தால் தேவனுடைய பரிசுத்த ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு மீண்டுமாய் உள்ளான மனுஷன் ஆண்டவருடைய சாயலுக்கு ஏற்றபடியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4-6 வரை நான் வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிங்க. குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாடம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற சத்தியம் என்னவென்றால், சில சமயங்களிலே நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய உருவத்தை உடைந்த கண்ணாடிக்கு முன்பாக போய் நின்று பார்க்கிறோம். உடைந்த ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நாம் நின்று பார்க்கும்போது நம்முடைய உருவம் சரியானபடியாய் தெரியாது. உடைந்த கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கிறோம் என்று சொல்லும்போது உடைந்த இருதயத்தோடு, மனவேதனையோடு, மன பாரத்தோடு அநேக சமயங்களில் நம்முடைய உள்ளான அந்த மனுஷனுடைய சாயல் மாறப்பட்டிருப்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படி இந்த உள்ளான மனுஷனுடைய சாயல் உடைக்கப்பட்டது, ஏன் அது மாற்றப்பட்டது என்று சொன்னால், உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா விதமான காரியங்கள், அதாவது சொல்லப்போனால் ஏமாற்றங்கள், தோல்விகள், சொல்லப்போனால் அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள் மூலமாக என்ன செய்யறோம், அனைத்து சமயத்தில் நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படுகிறது.
நம்முடைய மனது வந்து முற்றிலுமாய் அவருடைய சாயலாய் இல்லாதபடி மனம் சோர்ந்து போய் அவருடைய உருவத்தை நாம் இழந்து போகிறோம். உடைந்து போனவரை யாரையும் நம்ம நாளில் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரை இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின்படியாய் உடைந்த உள்ளத்தோடு, எல்லா விதமான ஏமாற்றத்தோடு, எல்லா விதமான அவமானத்தோடு, எல்லா விதமான சோர்வுகளோடு நாம் வாழும்போது, தோல்விகளோடு நாம் வாழும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்து அந்த எப்படி அந்த குயவன் உடைந்து போன அந்த மண்பானையை மீண்டுமாய் ஒரு புதிய பாத்திரமாய் மாற்றுகிறானோ, அதே போல உடைந்து போன உள்ளத்தை ஆண்டவர் மீண்டுமாய் தேற்றி பலப்படுத்தி ஆண்டவருக்குரிய மகிமையுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இழந்து போன அந்த உருவத்தை, உடைந்து போன அந்த உருவத்தை மீண்டுமாய் அவருடைய சாயலான ஒரு உருவமாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு உதாரணமாக மோசேயை குறித்து நம்ம வேதத்தில் வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மோசே என்ன சொல்கிறார்? ஆண்டவர் அப்போது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு பேசவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். ஏன் அப்படி மோசே சொன்னான்? காரணம் என்னென்றா, மோசையை பற்றி உங்களுக்கு நன்றாய் தெரியும். அவன் பார்வோனுடைய குமாரனாக அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். எல்லா விதமான வசதிகளோடு, எல்லா விதமான நாணத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அப்படியா இருந்த மோசே தன்னுடைய சொந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்திலும் வேதனையிலும் வருத்தத்திலும் கஷ்டத்திலும் பாடுகள் இருந்ததை கண்டபோது அவரால் அதை பொறுக்க முடியவில்லை. ஆகவே என்ன செய்கிறாருன்னா, அரண்மனையுடைய எல்லா விதமான வசதிகளை விட்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் இஸ்ரேல் மக்களிடத்தில் அவன் சென்றபோது அந்த இஸ்ரேல் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ எப்படி அந்த ஒரு எகிப்தியனை அடித்து மண்ணில் புதைத்து போட்டு அதே போல நீர் எங்களை அடித்து கொள்ளவா வந்தீர் என்று சொல்லி அவனை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். அவனை மனவேதனைப்படும்படியான காரியத்தை சொல்லுகிறார்கள். நீர் எங்களை விசாரிப்பதற்கு நீர் உங்களை ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவனை மனமடிவடிபடியாய் செய்கிறார்கள். இதனால் மிகவும் மனமடிந்தபடியாய், அது மட்டுமல்ல, எகிப்து ராஜா பார்வோன் வந்து இப்படி தான் எகிப்திலுடைய ஒருத்தனை கொண்டு போட்டதற்காக அவனை மோசையை தேடி அவனை கொல்ல வேண்டும் என்று தேர்ந்தபோது அதற்கெல்லாம் பயந்து அவர் ஓடி போகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்தார். அதுக்கு பிறகு ஆடுகளை மேய்க்கிறவளாய் அவர் காணப்பட்டார். அப்படி ஆடுகளை மேய்க்கும் போது சமயத்தில் தான் ஆண்டவர் ஒரு முட்செடிகளை தோன்றி அவன்கிட்ட சொல்கிறார், நீ போய் என் இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரல் இடத்தில் வந்தது, நீ போய் அவனை மீட்டுக்கொள்ள வரும்படியாய் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் வந்து எல்லாவற்றிலும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட இருக்கும்போது அது மட்டுமல்ல, நான் மந்தனாவும் திக்குவாயமாக இருக்கிறேன். இப்படி இருக்கப்பட்ட நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் போய் உடைந்த உள்ளத்தோடு அவன் காணப்பட்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிதான் இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் எந்த விதத்திலேயாவது உடைக்கப்பட்டு வேதனைப்பட்டு தோல்வியோடு அவமானத்தோடு நிந்தையோடு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம வந்து ஒரு புதிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின்படியாய் ஆண்டவர் கையில் இருக்கிற களிமண்ணா நாம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் குயவன் அந்த பாத்திரத்தை செய்யும்போது உடைந்து போனாலும் மீண்டுமாய் அதை புது பாத்திரமாய் மாற்றி புதிய ஒரு நல்ல ஒரு உபயோகத்துக்குள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றுவது போல உடைந்து போன நம்ம உள்ளத்தை ஆண்டவர் மீண்டுமாய் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய நாமத்துக்கு மகிமையை நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் நாமத்துக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தில் வசனங்களை வாசிக்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் வந்து சொல்கிறார், இந்த உலகத்தில் இருப்பனோ காட்டில் உங்கள் இருக்கிற நான் பெரியவன் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறார். ஆகவே திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று ஆண்டவர் சொல்லும்போது இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாம் எந்த சூழ்நிலையில் நம்மை உடைக்கப்படும்படியாய், எந்த விதத்திலும் நம்ம வந்து சோர்ந்து போகும்படியான காரியத்தை நாம் ஈடுபடக்கூடாது. கிறிஸ்துனாய் வாழ்வதனாலே எனக்கு வந்து தோல்வி இல்லை, எனக்கு ஏமாற்றம் இல்லை, எனக்கு பலவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. பலவீனத்திலே ஆண்டவர் பலனாய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு ஆண்டவர் சத்துவத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு எதிராய் சத்ருவான் வரும்போது ஆண்டவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றி அவனை முறியடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய யுத்தம் அவருடைய யுத்தமாய் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரும்போது
தேவனுடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பவுமே அதுக்காக சோர்ந்து போய் விடாதபடி நம்ம இழந்து போன அந்த உருவத்தை மீண்டுமாய் ஆண்டவர் அவருடைய சாயலாய் மாற்றும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மகிமையான ஒரு காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களில் சொல்லப்போனால் இந்த உலகத்தில், இந்த மாடர்ன் உலகத்தில் நாம் வாழ்கிற போது எல்லார் கையிலும் நம்மகிட்ட என்ன இருக்குது? ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது. எல்லாருக்கும் விதவிதமான கேமரா பொருத்தினப்பட்ட ஃபோன் நம்ம கையில் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஃபோனை வைத்திருக்கிறவர்கள் யாருமே செல்ஃபி எடுக்காதவர்கள் ஒருத்தருமே காணப்பட முடியாது. எல்லோரும் தங்களை செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஃபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சொல்லப்போனால் அந்த அநேக விதமான அந்த காரியங்கள் நம்முடைய உருவத்தை நாம் விரும்புகிறபடி மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதி அதில் காணப்படுகிறது. ஃபோட்டோஷாப் என்று சொல்கிற அந்த மூலமாக ஒருவேளை நம்முடைய உருவம் கருப்பாக இருந்தால் அதை நம்முடைய விரும்புகிறபடி நம்ம உருவத்தை நாம் சரியானபடி மாற்றிக்கொள்ள முடியும். ஒருவேளை நம்மிடத்தில் தலையில் கொஞ்சம் முடி குறைவாக இருந்தாலும் அது ஃபோட்டோஷாப் மூலமாக நல்ல முடிகளை வைத்துக்கொண்டு நம்ம அழகுபடுத்தி கொள்ள முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஃபெராரி கார் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியாக இல்லாவிட்டாலும் ஃபெராரி கார் பக்கத்தில் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபெராரி காருக்கு நம்ம தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்வது போல ஒரு ஃபோட்டோவை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். இங்கே இருந்து கொண்டே நாம் யூஎஸில் இருப்பது போல் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும், ஆஸ்திரேலியா இருப்பது போல் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும், சுவிட்சர்லாந்து இருப்பது போல் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ எல்லாவற்றையும் நம்ம விரும்புகிறபடி மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, என்ன செய்கிறோம்? இந்த ஃபோட்டோக்களை எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டு அநேகருடைய கமெண்ட்ஸ் என்ன, நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய உருவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் வாங்கும்படியாக எல்லாரும் விரும்புகிறார்கள். இது இந்த உலகத்தில் காணப்படுகிற ஒரு சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நாம் யார் என்பதை தேவ பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக இந்த நாளில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 எப்படியா வாசிக்கிறோம். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமரன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அந்த இடத்துல நம்முடைய நிலைமை என்ன என்பதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ரொம்ப அதிகமாக பெருமைப்படுத்திக் கொள்கிறோம். ஐயோ, என்னை போல ஒரு அறிவாளி யாரும் இல்லை, என்னை போல ஒரு வசதி படைத்தவன் யாரும் இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆயக்காரனுடைய ஜெபம், அதே போல் அந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நமக்கு நன்றாய் தெரியும். பரிசேயன் ஜெபித்த ஜெபம், நான் அவனைப் போல இல்லை ஆண்டவரே, நான் அவனைப் போல இல்லை என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிற காரியமாக அவன் ஜெபித்தான். ஆனால் ஆயக்காரன் என்ன செய்தான்? பாவியா என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தான். அப்போ இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் ஒரு நிர்பாக்கியம் உள்ளவர்கள், பரிதபிக்கப்பட்டவர்கள், தரித்திரர்கள், குருடர்கள், நிர்வாணமாய் இருப்பதை நாம் அறியாமல் என்ன செய்கிறோம்? நாம் ஐஸ்வர்யவான், திரவிய சமரன் என்று எனக்கு ஒரு குறையமில்லை என்று நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவர், சுகத்தை தருகிறவர் அவர், பலத்தை தருகிறவர் அவர், எல்லா விதமான நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு ஏற்றபடி நம்முடைய சாயல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவர் விரும்புகிற சாயல் என்ன சாயல்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு மிகமான ஒரு அலங்காரம் என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம் என்பதை தேவ பிள்ளைகள் நம்ம அநேக முறை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு உள்ளான மனுஷன் காணப்படுகிறானா என்பது தான் முக்கியமான ஒரு கேள்வி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஒருவேளை வெளியில் இருக்கிற நம்முடைய உருவத்தை நாம் அநேக சமயங்கள் என்ன செய்கிறோம்? மிகவும் அழகாக நம்ம என்ன செய்கிறோம்னா நம்ம அலங்காரப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டும், இல்லை ஒரு வெட்டிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று நேரம் எடுத்து என்ன செய்கிறோம்? அதுக்கென்று நம்முடைய எல்லா விதமான காஸ்மெட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல டை, நல்ல கோட்டு, அதே மாதிரி லேடிஸ்க்கு என்ன செய்கிறாங்க? அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதமான சூட்ஸ், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாரீஸு, நகை, எல்லாம் வளையல், அதுக்கப்புறம் காதில், எல்லாத்துலேயும் மாற்றிக்கொண்டு ஒரு அலங்காரமாய் அந்த பார்ட்டிக்கு நாம் செல்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நினைக்க வேண்டிய காரணம், நீங்களும் நானும் யார் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஒரு மணவாட்டிகள். நம்முடைய மணவாளனாகி இயேசு கிறிஸ்து விரும்புகிற விதத்தில் நீங்களும் நானும் அலங்காரமாய் காணப்பட வேண்டும்.
ஒரு ரூபவதியாய் காணப்பட வேண்டும். பழுதில்லாமல் நாம் காணப்பட வேண்டும். அந்த மணவாளன் வரும்போது இந்த மணவாளனை பார்த்து, அந்த மணவாட்டியை பார்த்து அவரை உடனடியாக அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு மணவாட்டியாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படியே உள்ளான மனுஷன் நம்மை எல்லாவற்றிலும் நம்மை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் பரிசுத்த அலங்காரத்தோடு காணப்பட வேண்டும். நமக்குள்ளாய் அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள் நிறைந்து காணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவருடைய சாயலாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஆவியின் கனிகள் நிச்சயமாய் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அப்படியாய் நாம் இருக்கும்போது தான் நம்முடைய உருவம் கர்த்தருடைய சாயலாக இருக்கும். நம்ம உருவம் கர்த்தருடைய உருவமாக இருக்கும். கர்த்தருடைய சாயலாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம். அதை நாம் செக் பண்ணுவதற்காக நமக்கு ஆண்டவர் கண்ணாடியாக கொடுக்கப்பட்டது தேவனுடைய வேத வசனங்கள். அந்த வசனத்தின் மூலியமாக அனுதினம் நாம எல்லாவற்றையும் நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பை நாம் அனுதினமும் காத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் மட்டும் நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அந்த காரியத்தை மட்டும் இல்லாதபில்லை, அனுதினமும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தத்திலே வாழ வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, சிந்தனையிலே, பேச்சிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் திரும்பி பார்க்கும்போது இந்த காரியம் நம்மிடத்தில் காணப்படாவிட்டால் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலாக இருக்கிறேன் என்பதை நான் மறந்து விட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை உண்மையான தேவனாய் நம்மை ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நம்ம எப்படியா உருவாக்கிறது, ஒரு மாஸ்டர் பீஸாக ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய சாயல் என்பது ஒரு விசேஷமானது. அந்த விசேஷமான சாயலை பெற்ற நாம் எந்த விதத்திலும் நாம் சாயலை எழுந்து போகாதபடி நம்முடைய காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட, ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட, மனிதனை போல முகத்தை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவராக இருப்பதனால அவருக்கு பயந்து அவருக்கு உகந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? மகா பரிசுமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களை ஆண்டவரை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. உம்முடைய சாயலா எங்களை படைத்தீரப்பா. எத்தனை பாக்கியம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சாயலா படைக்கப்பட்டதற்கு நாங்கள் ஆண்டவரை எத்தனை பெரிய சாக்கியமுள்ள மக்களாக இருக்கிறோம். அது என்றென்றும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நீர் இருந்து எங்களை வழி நடத்தும். எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய கிருபையில் எங்களை வைத்துக்கொள்ளும். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வந்து எங்களுடைய உருவத்தை மாற்றி விடாதபடி, எங்கள் எண்ணங்களை மாற்றி விடாதபடி தகப்பனே, நீர் எங்களை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளில் சபையில் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியா செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைகளை குற்றங்களை மன்னியும் அப்பா. பாவம் எங்களை அணுகாதபடி ஆண்டவருடைய கிருபையின் ரத்தத்தினாலே எங்களை நீர் காத்துக்கொள்ளும்படியா மீண்டும் செபிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பது என்னாலும் அப்பா நினைத்தவர்களாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும். உங்களுடைய நினைவுகள் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. அது எப்போதும் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கின்ற வார்த்தையின்படியால் ஆண்டவரே உம்மை நான் நினைத்து கொண்டே இருக்கும்போது, அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய அந்த கர்த்தாவே அந்த உருவத்தை நாங்கள் எழுந்து போவதில்லை, அந்த சாயலை நாங்கள் எழுந்து போவதில்லை என்று சொல்லி அறிக்கைட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாலை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகால் நீடித்திருப்பதாக. ஆமென் ஆமென். மீண்டுமாய் நம்ம சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் பராமரிப்பும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடும், உங்கள் குடும்பத்தோடும், பிள்ளைகளோடும், வேலை ஸ்தலத்தோடும், உங்களுடைய போக்கி மரத்தையும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே இருந்து உங்களை காத்துக்கொள்வாராக. ஒவ்வொரு வீட்டையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மூடி மறைக்கிறேன் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தினாலே அப்பா. எங்களை யாவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு நாமத்திலே எல்லா துதியும் கனத்தையுமாய் உமக்கை செலுத்துகிறோம். ஆமென் ஆமென்.